தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜி தேர்தல் பிரச்சாரத்தில் விரட்டியடிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செந்தில் பாலாஜி இவர் செல்வி ஜெயலலிதா மற்றும் மு.க.ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த பொழுது போக்குவரத்து துறையில் வேலை வாங்குவதாக கூறி பணம் வாங்கிவிட்டு ஏமாற்றிவிட்டார். அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலையாகி வந்துள்ளார். தற்பொழுது தோல்வி பயம் காரணமாக கரூர் தொகுதியிலிருந்து கோவைக்கு மாறியுள்ளார் செந்தில் பாலாஜி. அங்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேரறிவாளனை எதிர்த்து போட்டியிடுகிறார். தற்பொழுது பேரறிவாளன் தேர்தல் களத்தில் பல சவால்களை விடுகிறார், பல கேள்விகளை எழுப்புகிறார். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் செந்தில் பாலாஜி திணறி வருகிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கேட்கும் கேள்விக்குத்தான் பதிலளிக்க முடியவில்லை என்றாலும் கூட பொதுமக்கள் கேட்கும் கேள்விக்கு கூட அவரால் பதிலளிக்க முடியவில்லை. இன்றைய தினம் பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்க சென்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பொதுமக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்றீர்கள், இங்கே சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கின்றன, இந்த 5 ஆண்டுகள் என்ன செய்தீர்கள் என்று கேள்வி கேட்டனர். பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஓட்டமும் நடையுமாக செந்தில் பாலாஜி சென்றார். தேர்தல் களத்தில் செந்தில் பாலாஜி பல சவால்களை சந்தித்து வருகிறார். பொதுமக்களின் கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. கரூரில் வெற்றி பெறுவாரா? கரூர் தொகுதியிலிருந்து கோவைக்கு மாறிய செந்தில் பாலாஜி கோவையில் வெற்றி பெறுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.